ஹாய் ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜாங்கோடைய பேசிக் சர்வர் ஆஃப் பண்ணி ரன் பண்ண போறோம். ஓகே, பேசிக்கலி நம்ம வந்து ஒரு ஜாங்கோ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். அதில் ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணி அந்த இன்ஸ்டால் பண்ண ஜாங்கோவை நம்ம வந்து அப் பண்ணி ரன் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் பண்ண போறோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஆப் கிரியேட் பண்றது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜாங்கோவை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஆட்டோமேட்டட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படின்னு தெரிஞ்சாலே ஜாங்கோல வந்து பாதிக்கு முக்கால் வேலை வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகே, அது போக உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா காம்ப்ளிகேட்டட் ஆக்டிவிட்டிஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேசிக்கா ஜாங்கோ வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்டிங் என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணலாம் நம்மளோட டெஸ்க்டாப்ல. அந்த ஃபோல்டரை விஎஸ் கோட்ல ஓபன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் பண்ணிருக்கிறது அவ்வளவுதான். இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க நான் ஜாங்கோ அப்படின்ற இந்த ஃபோல்டர் வச்சிருக்கேன். இந்த ஃபோல்டர்ல இப்ப எதுவுமே இல்லை, எம்டியா இருக்கு. இந்த ஃபோல்டரை என்னுடைய விஎஸ் கோட்ல நான் ஓபன் பண்ணிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜாங்கோ அப்படிங்கக்கூடிய ஃபோல்டருக்குள்ள நான் இருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா நீங்க நார்மலா வந்த உடனே இந்த மாதிரி கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கும். இதுல போயிட்டு ஓபன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது எந்த இடத்துக்கு போகணும்னு கேட்கும். நீங்க கரெக்டா போயிட்டு நேவிகேட் பண்ணிக்கலாம். ஜாங்கோன்னு கொடுத்து ஓபன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டர் ஓபன் ஆயிடும். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஜாங்கோ ஃபோல்டர்ல எதுவுமே இல்லை, ஜஸ்ட் எம்டி ஃபோல்டர், ரைட்? நம்ம இப்போதான் புதுசா கிரியேட் பண்ணியிருக்கோம், அதனால அதுல எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபோல்டர்ல நம்ம வந்து நம்மளுடைய ஜாங்கோ ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஜாங்கோ ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்றது அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம போயிட்டு நேரா ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நம்மளுடைய மெயின் சிஸ்டம்ல போய் உட்காந்துரும். ஓகே, இந்த ஃபோல்டர்ல இல்லாம நம்மள ரூட்ல போய் உட்காந்துரும். ஸோ அது தேவையில்லாம நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் பண்ணும். ஏன்னா மேபி சம் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வந்து பைத்தான் 2 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம், சம் ஆஃப் த ப்ராஜெக்ட் 3 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம தனித்தனி மிஷின் போட்டு யூஸ் பண்ண முடியாது, ரைட்? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஒர்க் பண்ணுவோம். இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்னா இந்த ஃபோல்டரை ஒரு செல்ஃப் கண்டெய்ன்ட் என்விரான்மெண்டா சேஞ்ச் பண்ணிக்கும். நீங்க இதுக்குள்ள என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, இந்த ஃபோல்டரால உங்களுக்கு மற்ற ப்ராஜெக்ட்ஸோ இல்ல மற்ற இடத்துல நீங்க வச்சிருக்கக்கூடிய கோட்ஸோ இம்பாக்ட் ஆகாது. ஸோ இதுல நீங்க என்ன பண்ணீங்களோ அது எல்லாமே இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்குள்ளே கண்டெயின் ஆயிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம டெர்மினல் போகணும். டெர்மினல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க கமாண்ட் கே கமாண்ட் ஜி எல்லாம் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பேசிக்கா ஒரு டெர்மினல் கிரியேட் பண்ணேன். இப்போ நான் நியூ டெர்மினல் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்க டெர்மினல் கிரியேட் ஆயிடும். ஓகே, ஸோ இதுல போயிட்டு நான் எல்எஸ் கொடுக்குறேன். எல்எஸ் கொடுத்தா எதுவுமே இல்லை, ஏன்னா இது வந்து இப்போ எங்க இருக்கு, ஜாங்கோ அப்படின்ற அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கு, ரைட்? ஸோ இப்போ நான் எல்எஸ் கொடுக்குறேன், எல்எஸ்ல எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும். விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அண்ட் இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ இஎன்பி அப்படின்னு நான் நேம் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நீங்க என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இங்க போயிட்டு விஎன்பி இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது நேம் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து இங்க இஎன்பி அப்படின்னு நான் கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ஒரு பேசிக்கான ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணும். இப்போ நீங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகும்போது நமக்கு இங்க என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இஎன்பி அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்மளுடைய லோக்கல் என்விரான்மெண்ட். ஸோ இதுல வந்து நமக்கு தேவையான நிறைய கோட்ஸ் இருக்கும் அண்ட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய ப்ராஜெக்டை ஒரு இடத்துல வந்து நம்ம கண்டெயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம வந்து ஜாங்கோ பண்ணும்போது ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே, கிரியேட் பண்ண என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும், ரைட்? அது எப்படி பண்றது அப்படின்றதை பார்த்துடலாம். ஸோ இப்போ அது எப்படி பண்றது அப்படின்னா இங்க போயிட்டு சோர்ஸ் env bin activate. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ வந்து ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் ஃபியூ லெட்டர்ஸ் அடிச்சுட்டு டேப் அடிச்சீங்கன்னாலே அதுக்கு ஈக்குவலண்டா உள்ளதெல்லாம் வந்துடும். இப்போ இங்க பாருங்க, நான் போயிட்டு இங்க சோர்ஸ் அப்படின்றது நம்மளுடைய கமாண்ட், அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. இந்த ஃபோல்டருக்குள்ள நேவிகேட் பண்ணணும். இப்போ எனக்கு தேவை என்விரான்மெண்ட்டுக்குள்ள பின்னுக்குள்ள ஆக்டிவேட், சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இ மட்டும் டைப் பண்ணிட்டு டேப் அடிக்கிறேன். ஸோ எனக்கு என் அப்படின்றது ஃபில் ஆயிடுச்சு. அதே மாதிரி பி
பின் அப்படின்ற ரெப்ரசென்ட் பண்றதுக்கு டேப்லெட்ஸ் என்ன அதுவும் வந்துருச்சு. ஏ ஆக்டிவேட். ஸோ டெர்மினலை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு ஒரு அட்வான்டேஜ். நம்ம வந்து அந்த ஃபைல் நேம் வந்து கம்ப்ளீட்டா அடிக்கணும் அப்படின்ற அந்த அவசியம் இல்லை. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வந்து டேப் அடிச்சு போயிடலாம். இப்போ நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல நமக்கு என்விரான்மெண்ட் ஆக்டிவேட்டட்னு வரும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேஸ் என்விரான்மெண்ட் அதுக்குள்ள பேஸ்னு இருக்கும். இங்க பாருங்க நம்மளுடைய இதுக்கு முன்னாடி கொடுத்த கமாண்ட்ஸ் எல்லாம் பேஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய என்விரான்மெண்ட் ஃபோல்டர் அதுக்கு உள்ள இந்த பேஸ் அப்படின்றது வந்துருச்சுன்னா உங்க என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இல்ல வரல அப்படின்னா நீங்க என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணல ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. ஸோ அதை எப்படி பண்றது அப்படிங்கிறத ரீசெக் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் கொடுத்தது வந்து இப்போ மேக்கு கொடுத்துருக்கேன். விண்டோஸுக்குமே இதே ப்ராசஸ் தான். இதுல வந்து பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, இந்த என்விரான்மெண்ட் எதுக்கு நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். ஒன்னு வந்து நம்மளோட ப்ராஜெக்டை வந்து கண்டெயின் பண்றதுக்கு பேக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் வந்து நம்ம வெர்ஷன் கண்ட்ரோல்ஸ் கொடுக்குறது. ஸோ இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சோர்ஸ் கண்ட்ரோல் அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த சோர்ஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கும் நமக்கு வந்து இந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். இதை எப்படி சோர்ஸ் கண்ட்ரோல் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இங்க பார்த்துருப்போம் ஜிடிக்னோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஜிடிக்னோர் ஃபைல் வழியா நீங்க வந்து எதெல்லாம் கொடுக்குறீங்களோ இந்த ஜிடிக்னோர் ஃபைல்ல வந்து நீங்க எதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கோ, நான் வந்து ஒவ்வொரு வருஷன் போடும் போதும் இதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கோன்னு சொல்றீங்களோ அந்த ஃபைல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு வருஷன் கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் நீங்க வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய சிஸ்டம்ல இருக்கிறதுக்காக நீங்க கிரியேட் பண்ணதோ அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட், ரைட்? ஸோ அதெல்லாம் வந்து நீங்க இந்த ஜிடிக்னோர் ஃபைல்ல வந்து உங்களால பண்ண முடியும். ஸோ அது ஜிடிக்னோர் போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் அப்ல கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் தெளிவா தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ண போறேன். pip install Django. ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து pip install Django அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன வெர்ஷன் லேட்டஸ்டா இருக்கோ இல்ல என்ன வெர்ஷன் அதுக்கு வந்து நெட்ல லேட்டஸ்ட் ஆக்சசிபிளா இருக்கோ அந்த வெர்ஷனை வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிடும். ஆனா நம்ம இதுவே ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் வெர்ஷன் நம்ம கொடுக்குறோம் வைங்களேன், 2.1 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னா இது ஸ்பெசிபிக்கா போய் Django வெர்ஷன் 2.1 இன்ஸ்டால் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம யூஸ் பண்ண போகக்கூடிய வெர்ஷன் வந்து 3.1.4. Django வந்து நிறைய வெர்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து 3.1.4 யூஸ் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா வந்து ஒவ்வொரு வருஷன்லயும் ஒவ்வொரு சேஞ்சஸ் கொடுப்பாங்க. அதுக்காக நீங்க வந்து இப்போ Django 3.1.4 நம்ம படிக்கிறோம், Django 3.2 வந்தா இது வேஸ்ட் அப்படின்னு கேட்டா அப்படி எல்லாம் கிடையாது. இதோட என்ஹான்ஸ்மெண்ட் தான் Django 3.2 இருக்கும். பட் பிகினர் லெவல்ல நம்ம இருக்கும்போது நம்ம என்ன வெர்ஷன் யூஸ் பண்றோமோ அந்த வெர்ஷன் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இஷ்யூஸ் இல்லாம கடைசி வரைக்கும் இந்த டுட்டோரியலை ஃபாலோ பண்ண முடியும். 3.2 யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ நீங்க நெட்ல போயிட்டு ஒரு சில இஷ்யூஸ் வரும்போது அதை வந்து நீங்க வந்து பக் ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து Django 3.1.4 வெர்ஷன் யூஸ் பண்றேன். ஓகே, இப்போ நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா Django என்னோட இதுல இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, ஸோ சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ எனக்கு வந்து என்னெல்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படிங்கிறது அடுத்து தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து நான் வந்து என்னென்ன டிபெண்டன்சி ஃபைல்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இதை வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ல சேவ் பண்றேன். requirements.text என்டர் கொடுத்தா requirements.text அப்படின்ற வந்துச்சு. இதை நான் இப்போ ஓபன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 4 டிபெண்டன்சி இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஒன்னு வந்து Django 5TZ SQL Park and ASGI ref. ஸோ இது எல்லாமே என்னென்ன வெர்ஷனோட வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. ஸோ இந்த requirement.text எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இன்கேஸ் நம்ம ப்ராஜெக்டை முடிச்சுட்டு ஒருத்தட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அவருக்கு என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றது தெரியணும் இல்லையா? ஸோ இப்போ வந்து ஆப்வியஸா நம்ம வந்து ப்ராஜெக்ட் முடிச்சோன்னே நம்ம மிஷின் அப்படியே கொடுக்க மாட்டோம். நம்மளோட கோட் அப்படியே அவங்ககிட்ட கொடுப்போம். அவங்களுடைய என்விரான்மெண்ட்ல அவங்க வந்து தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம கோடை ரன் பண்ணா ரன் ஆகும். ஸோ அப்படிதான் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து நார்மலா ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது
அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஓ ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம என்விரான்மெண்ட்ல இருந்தாதான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராப்ளம் இல்லாம ஒர்க் ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த வந்து ரெக்குயர்மெண்ட் டெக்ஸ்ட் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஸோ தட் அவங்களுக்கு தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்னெல்லாம் அவங்களோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ண முடியும், இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத. ஓகே, ஸோ இப்போ ரெக்குயர்மெண்ட் டெக்ஸ்ட் எடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இங்க போயிட்டு இப்போ நான் என்ன பண்றேன், ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஜாங்கோ ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு ஜாங்கோ அட்மின். ஓகே, ஸ்டார்ட் ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து ஒரு டேபிள் கமாண்ட். ஸோ இப்போ ஜாங்கோ அட்மின் அப்படிங்கிறது நம்ம இன்ஸ்டால் பண்ண ஜாங்கோவுடைய அட்மின் பார்ட்டை குறிக்கக்கூடியது. ஸோ இந்த அட்மின் போர்ட்டல் எப்படி அப் பண்றது அப்படிங்கறத நம்ம இன்னும் சீக்கிரமா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜாங்கோ அட்மின், அது கூட ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். ஓகே, டிஜேசிஆர்எம். எனக்கு வந்து இந்த டிஜேசிஆர்எம் அப்படிங்கக்கூடிய இந்த நேம்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இனிஷியேட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு டாட் கொடுக்குறேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இந்த டிஜேசிஆர்எம் ஃபோல்டர் என்னோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ள கிரியேட் ஆகிறதுக்கு. இந்த ஸ்பேஸ் கொடுத்து நான் டாட் கொடுக்கல அப்படின்னா இந்த டிஜேசிஆர்எம் அப்படின்ற ஃபோல்டர் நேரா என்னோட சிஸ்டமுடைய ரூட் ஃபோல்டர்ல போய் கிரியேட் ஆயிடும். ஓகே, அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த டிஜேசிஆர்எம் ஃபோல்டரை நம்மளுடைய விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ள கிரியேட் பண்ணோம். ஓகே, இப்போ நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இங்க பாத்தீங்களா நமக்கு டிஜேசிஆர்எம் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டிஜேசிஆர்எம் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு தேவையான பேஸ் செட்டிங்ஸ் எல்லாம் வச்சிருக்கும். ஸோ இந்த init.py அப்படிங்கிறது நம்ம நார்மல் இனிஷியேஷன் ஃபைல், அண்ட் இந்த urls.py அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஆர்எல் ரீடைரக்ட் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய ஜாங்கோவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காம்போனன்ட் நம்ம கிரியேட் பண்ணதும் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ ஒரு சாட் ரூம் கிரியேட் பண்றீங்கன்னா அது ஒரு தனி அப்ளிகேஷனா இருக்கும். நீங்க இப்போ வந்து ஒரு ஏஜென்ட் மாடியூல் கிரியேட் பண்றீங்க, ஒரு சிஆர்எம் மாடியூல் கிரியேட் பண்ணீங்கன்னா ஒன்னு தனித்தனி அப்ளிகேஷன்ஸா இருக்கும். அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரவுட் பாஸ் பண்ணணும். ஓகே, அதெல்லாம் வந்து இந்த url.py இருக்கும். நீங்க ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்லயும் url.py இருக்கும். ஓகே, அது எப்படின்றத நம்ம வந்து அந்த இதை கிரியேட் பண்ணும்போது நம்ம வந்து செக் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து settings.py இருக்கும். ஸோ இதுல நம்ம அதிகமா சேஞ்ச் பண்ணி எதுவும் பண்ண மாட்டோம். பட் இங்க வந்து நமக்கு தேவையான விஷயங்களை வந்து ஆட் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் அப்படின்ற ஏரியால வந்து நம்ம புதுசா ஏதோ ஒரு ஆப் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதோட நேம் வந்து நம்ம இங்க ஆட் பண்ணிக்குவோம். அண்ட் டேட்டாபேஸ், நீங்க என்ன டேட்டாபேஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது. அண்ட் ஸோ இப்போ வந்து யூஆர்எல், இப்போ ஸ்டாட்டிக் யூஆர்எல்னா ஸ்டாட்டிக் அப்படின்னு இதெல்லாம் நீங்க வந்து இந்த settings.py கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இது பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து சோர்ஸ் கண்ட்ரோல் பத்தி பேசியிருந்தோம், ரைட்? இப்போ வந்து ஒருவேளை நான் இப்போ ஒரு சோர்ஸ் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அந்த சோர்ஸ்ல நமக்கு சோர்ஸ்ல ஃபைல்ஸ் தேவைப்படாது. இந்த என்விரான்மெண்ட் ஃபைல்லாம் வந்து அந்த சோர்ஸ் நீங்க ஒரு வெர்ஷன் கிரியேட் பண்றீங்கன்னா அதுல தேவைப்படாது. இப்போ ப்ராஜெக்ட் 1.1 அப்படின்னு நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் அந்த ப்ராஜெக்ட் 1.1க்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய லோக்கல் மிஷினை பேஸ் பண்ணி உள்ளது. ஓகே, அப்போ இதை வந்து நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணணும், ரைட்? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா .gitignore அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ we create a new file and call it as .gitignore. என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஃபைல்ல இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ பாருங்க, இந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ஆக்டிவா இருக்கு, ரைட்? ஸோ இப்போ நான் போயிட்டு என்விரான்மெண்ட் அப்படின்னு நான் கொடுத்து சேவ் பண்ணேன் அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட் ஃபைல் வந்து நமக்கு இப்போ ஆக்டிவா இருக்காது. ஸோ இப்போ என்ன ஆகும், இப்போ நான் வந்து இந்த env அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நான் அடுத்த தடவை வெர்ஷன் கண்ட்ரோல் கொடுக்கும்போது ஓகே இந்த env வந்து நமக்கு வெர்ஷன்ல வராது. ஓகே, ஸோ இதுதான் இந்த gitignore உள்ளது. ஸோ நமக்கு வந்து பைத்தானை பொறுத்த வரைக்கும் நிறையவே வந்து ஃபைல்ஸ் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம். இப்போ போயிட்டு நான் இங்கே போயிட்டு பைத்தான் gitignore அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஜிட்டப்லேயே ஒரு பெரிய ஃபைல் இருக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இக்னோர் பண்ணிடலாம் நம்ம gitignore. ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன், இது எல்லாத்தையும் காப்பி பண்றேன். ஓகே, எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த gitignore நான் பேஸ்ட் பண்றேன்.
இப்போ நம்மளுடைய ஜிடிக்னோல போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்விரான்மெண்ட் சர்ச் பண்ணி பார்க்கலாமே. இஎன்வி நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா இப்போ பாத்தீங்களா .env .venv env vnv ஸோ இந்த மாதிரி உள்ள ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க அடுத்த தடவை வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து வெர்ஷன்ல வராது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது இதுல உங்களுக்கு விசிபிளா தெரியும். இதை போயிட்டு நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இப்போ நம்ம எந்தெந்த ஃபைல் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த வெர்ஷன் கண்ட்ரோல்ல தெளிவா தெரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஜிடிக்னோ ஃபைல் வரைக்கும் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இஎன்வி ஃபைல் வந்து இப்போ உங்களுக்கு வந்து டிசேபிள் ஆயிருக்கும். மற்றதெல்லாம் பாருங்க கிரீன் கலர்ல இருக்கும், இது மட்டும் டிசேபிள் ஆகி ஒரு ஆஷ் கலர்ல இருக்கு. ஓகே, இந்த ஃபைல் நீங்க இன்னும் வெர்ஷன் கிரியேட் பண்ணும்போது உங்களுடைய வெர்ஷன்ல வராது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இவ்வளவு தூரம் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஜாங்கோக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பேசிக் சர்வர் ஒன்று ரன் பண்ணணும், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாங்கோடைய ஒரு பேசிக் சர்வர் ஒன்று ரன் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த manage.py அப்படின்ற இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த ஃபைல்ல இருந்தா நம்ம வந்து சர்வர் ரன் பண்ணுவோம். இந்த manage.py அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைல். இதுல நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண போறது கிடையாது. நம்ம த்ரோட் ப்ராஜெக்ட்ல இந்த manage.py அப்படிங்கக்கூடிய ஃபைல்ல எந்த சேஞ்சும் பண்ண மாட்டோம். ஆனா இந்த manage.py அப்படிங்கக்கூடிய இந்த ஃபைலை கால் பண்ணி நிறைய விஷயம் பண்ணுவோம். நம்மளோட அட்மின் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், நம்ம சர்வர் ரன் பண்றதா இருக்கட்டும், இல்ல புதுசா ஒரு அப்ளிகேஷன் நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல கிரியேட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம இந்த manage.py அப்படிங்கக்கூடிய இந்த ஃபைலை கால் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா பைத்தான் manage.py நீங்க ஃபுல்லா டைப் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் இல்ல. பைத்தான் அப்படிங்கிறது நீங்க ஃபுல்லா டைப் பண்ணணும். MA கொடுத்து டேப் அடிச்சிங்கனால manage.py அப்படின்னு வரும். ரன் சர்வர். ஓகே, இதுதான் வந்து நீங்க ஒரு சர்வரை இனிஷியேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து என்ன வெர்ஷன், ஜாங்கோவோட வெர்ஷன் 3.1.4 அப்படிங்கிறது ஜாங்கோ சிஆர்எம் டிஜேசிஆர்எம் அதோட செட்டிங். ஸோ இங்க இருந்து இந்த ஃபோல்டரோடைய செட்டிங் இதான் நம்மளோட ப்ராஜெக்ட், ரைட்? அதுல இருந்து நமக்கு கால் ஆகுது. நாம வந்து ஒரு டெவலப்மெண்ட் சர்வர் வந்து இந்த போர்ட்டல்ல, அதாவது இந்த லிங்க் அண்ட் இந்த போர்ட் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், பிளாஸ்க்ல பார்த்துருக்கோம், ரைட்? எப்படி ஒரு ஐபி அட்ரஸ் கால் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஐபி அப்படின்றது மிஷினுடைய ஐபி, போர்ட் அப்படிங்கிறது எந்த போர்ட்ல லிசன் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ பிளாஸ்க்கு வந்து 127.0.0.1 5000 அப்படிங்கிறது டிஃபால்ட் போர்ட்டா இருக்கும். ஜாங்கோக்கு வந்து 8000 அப்படிங்கிறது டிஃபால்ட் போர்ட்டா இருக்கு. ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்றேன். நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா பாருங்க உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா யூஆர்எல் பாத்தீங்கன்னா 127.0.0.1 அதுல வந்து 8000 அப்படிங்கக்கூடிய இந்த போர்ட்ல நீங்க போய் ஆக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாங்கோடைய பேசிக் இன்டர்ஃபேஸ் வரும். ஓகே, ஸோ இதுலயே கொடுத்துருப்பாங்க யூ ஆர் சேயிங் திஸ் பேஜ் பிகாஸ் டீபக் இஸ் ட்ரூ அப்படின்னு. ஓகே, நாமலாம் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் போகும்போது டீபக் ஃபால்ஸ்னு வச்சுக்கணும். ஓகே, இது வந்து நம்ம ஜஸ்ட் இப்போ டெவலப்மெண்ட்ல வச்சிருக்கனால டீபக் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றது அண்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன செட்டிங்ஸ் நமக்கு பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துடலாம். ஓகே, தேங்க்யூ.